என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலும் நீங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் தேவரீர் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலை அதிகாலையில் வேகமாய் வர வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு இணங்கி கர்த்தருடைய சமூகத்துக்கு பணிந்து கொள்ள வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதிகாலையிலே சென்ற மகதலேனா மரியாள் மற்ற மரியாளுகளுக்கும் தேவன் ஒரு நல்ல உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை சொன்னதை போல இந்த காலை நேரத்திற்கு உம்முடைய சமூகத்திற்கு வந்த ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த நற்செய்தி நீர் கொடுப்பீராக. இந்த அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையில் ஆராதிக்கிறவர்கள் வேற எந்த நன்மையும் எங்கேயும் அவர்களுக்கு கிடைக்க பெறாதபடிக்கு கர்த்தர் மாத்திரமே நன்மை உண்டாக்குகிறவர். இந்த காலை நேரத்திலே வந்தவர்களுக்கு அந்த நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், எங்களோடு பேசி இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுதலுடைய நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே தியானிக்கும்படியாய் இந்த வசனத்தை பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே எல்லா இஸ்ரவேலருக்கும் முன்பாக சொல்லுகிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய மரண உபாதிகளினுடைய கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. நான் இந்த வசனத்தை முதலாவது உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி பின்பாக நாம் அதனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து போகலாமே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவருடைய மரண உபாதிகளிலிருந்து அப்படின்னு சொன்னால், மரண உபாதிகள் என்றால் என்ன? நமக்கு நன்றாய் தெரியும். மரணத்திற்குள்ளே அவர் தள்ளப்பட்ட சில சூழ்நிலையை உபாதிகள் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. இந்த உபாதிகள் என்ற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நீங்கள் வாசிப்பீர்களானால், மரணத்தினுடைய உபாதிகள் என்பதற்கு வேதம் சொல்லுகிறது ஃப்ரீ ஃப்ரம் த பெயின்ஸ் ஆஃப் டெத். ஒரு மரணத்தினுடைய வலியிலிருந்து தேவன் அவரை விடுதலையாக்கினார். அப்படி என்றால் மரண வலி என்பது உபாதை என்ற ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகின்றது. நீங்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே ரிலீசிங் இம் ஃப்ரம் தி ஏகனி ஆஃப் டெத் என்று சொல்லப்படுகிறது. அவரை அந்த மரணத்தினுடைய ஒரு வேதனையிலிருந்து தேவன் விடுவித்தார் என்று சொல்லப்படுகின்றது. broken the sorrow of hell. பாதாளத்தினுடைய துக்கம் என்ன இருக்கிறதோ அந்த துக்கத்தை ஆண்டவர் உடைத்து போட்டார் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே saved Jesus from the power of death. ஒரு மரணத்தினுடைய அதிகாரத்திலிருந்து வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுதல். put an end to suffering of death. மரணத்தினுடைய பாடுகளிலிருந்து விடுதலை. அப்படி என்றால் இங்கே சொல்லப்படுகிற வலி, வேதனை, துக்கம், அதிகாரம், வல்லமை, பாடு, இந்த மரணத்தை சார்ந்து வருகிற இவைகளை எல்லாவற்றையும் தமிழிலே உபாதிகள் என்ற வார்த்தை வருகிறது. இந்த உபாதிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினது மாத்திரம் அல்லாதபடிக்கு அவரை மரணமானது கட்டி வைக்க கூடாதிருந்தது என்று சொல்லப்படுகிறது. நான் நேற்று தினத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு இங்கிலீஷ் பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் அப்படி அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டு இருக்கிறபடியினாலே அந்த கட்டுகளிலிருந்து அவரால் வர முடியாத சூழ்நிலையிலே பிதாவானவர் அவரை கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்படி கிடையாது, அது அப்படி வராது. இயேசு கிறிஸ்து மரணத்திற்குள்ளே சென்ற பொழுது மரணம் என்ற ஒரு பாதாளம் இயேசு கிறிஸ்துவை கட்டி வைக்க கூடாதபடிக்கு இருந்தது. ஏன் என்று சொன்னால், அவரிடத்திலே ஒரு நீதி இருந்தபடியினாலே அவைகளை வைத்திருக்க முடியவில்லை. நான் இதற்கு முன்பாக கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் மரண ஆக்கினைக்குள்ளாய் போவது. மரணம் என்பது ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதத்திலே வரும். ஒன்று, அவன் வயதாகி முதிர் வயதிலே வரும்.
மற்றொன்று இளம் வயதிலே சில காரணங்களின் நிமித்தம் வரலாம். அதை நம்ம ஆவிக்குரிய விதத்திலே சொல்லப்போனால் இயற்கை மரணம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் பாவத்தினால் உண்டான மரணம் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தின்படியாகவே நாம் அதை எடுத்துக்கொள்வோமே. இந்த பாவத்தின்படி உண்டாக்கப்படுவது தான் ஒரு மரணம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 33.5 வயதிலே அவர் மரித்தார் என்று சொன்னால் அது இயற்கையை சார்ந்து வராது. கொலை செய்யப்பட்டார் என்று வருகிறது. ஏன் கொலை, ஏன் மரணம் என்று சொன்னால் சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் ஆண்டவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டபடியினால், தன்மேல் சுமந்து கொண்டபடியினால், பாவம் அவர் மேல் இருந்தபடியினால் இந்த பாவத்தின் நிமித்தம் அவருக்கு ஒரு மரணம் ஏற்பட்டது. இப்ப மரணம் அடைந்த இயேசு பாதாளத்துக்கு போறாரு. ஆனால் பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஏன் கட்டி வைக்க முடியவில்லை என்று சொன்னால், பாதாளம் என்பது ஏதோ பிசாசு தனக்குன்னு உண்டாக்கி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டின இடம் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே பாதாளத்தினுடைய திறவுகோலை வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படினால் பாதாளமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது தான். ஆனால் ஏற்படுத்தப்பட்ட தேவன் ஒரு நீதியோடு ஏற்படுத்தினார். எதற்கென்று சொன்னால், யார் தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை பின்பற்றாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் அது பாதாளம் தான். அது அப்படியானால் இயேசு மரணத்தை அடைந்து அவர் பாதாளத்திற்கு சென்றார். ஆனால் பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியும். ஏன் கட்டி வைக்க முடியலன்னா, இன்னொருத்தருடைய பாவத்தை அவர் சுமந்ததினால் மரணம் வந்ததே ஒழிய அவர் செய்த பாவத்தினால் அவருக்கு மரணம் வரல. அப்போ யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை அப்படின்னு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை தண்டிப்பதற்கு பாதாளத்திற்கே அதிகாரம் இல்லாமல் போனபடியினாலே பாதாளம் இயேசுவை கட்டி வைக்க கூடாதபடிக்கு இயேசு நமக்காக உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு விரோதமாய் மரண உபாதிகள் வந்தது. ஆனாலும் அந்த மரண உபாதிகளினாலே அவர் ஒரு நாளும் அகப்படாதபடிக்கு அந்த மரணத்தை அவர் ஜெயிக்கும்படியாய் தன்னுடைய இருதயத்திலே பிதாவை பற்றின ஒரு தைரியத்தை அவர் கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தபடியினாலே பாதாளமானது அவரை கட்டி வைக்க கூடாதபடிக்கு, அவர் கட்டப்பட்டிருக்க கூடாதபடிக்கு அந்த பாதாளத்தினுடைய கட்டுகளை அவர் முறியடித்து ஜெயித்தவராய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேனே, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தபடியினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், உபாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே நமக்கும் தேவன் உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே நமக்கு ஜீவன் உண்டு. ஒரே வார்த்தையில் அப்படி தான் சொல்லணும். நம்முடைய ஜீவனில் நம்ம வாழலை. அவர் இதோ என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அந்த ஆவி தான் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கிலீஷில் ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்குது, பிகாஸ் ஹீ லீவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. அவர் ஜீவிக்கிறபடியினால் நாளைய தினத்தை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே உயிர்த்தெழுதலின் நாளில் வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உயிரோடு இருக்கிறபடியினால் நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளைய தினம் அதற்குரியதற்கு கவலைப்படட்டும். நாளைய தினத்தை நான் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உயிர்த்தெழுதலினுடைய நாள் வரையிலும் சில காரிய உபாதிகளுக்குள்ளே சென்றிருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது உபாதிகளிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. அந்த கட்டவிழ்க்கப்பட்ட காலத்திற்குள்ளே கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்றைக்கு காலையில் மரணத்திற்கு ஏதுவாய் சென்றவர்கள் இந்த மரணத்தை பற்றின ஒரு வேதனையோ, ஒரு கலக்கமோ, ஒரு வலியோ, ஒரு சுமையோ, ஒரு பாரமோ, அதை பற்றின எந்த காரியத்தையும் காண்பித்து கொள்ளாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை சீஷருடைய வாழ்க்கையிலிருந்து நான் அதை கவனித்தேன். எப்படி இயேசு மரண உபாதிகளை ஜெயித்தாரோ, கட்ட அவிழ்க்கப்பட்டவர்களாய் மரணத்தை ஜெயித்தாரோ, அதே போல அவரை பின்பற்றினவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு நேராய் இருக்கின்ற மரணத்தை, வைக்கப்பட்டிருக்கிற மரணத்தை அவர்கள் கண்டு கலங்காமல், அலறாமல், பயப்படாமல் அதை எளிமையாய் தாண்டி சென்று அதை ஜெயமாய் மாற்றிக்கொண்ட ஒரு சிலரை குறித்து நான் வேதத்திலே வாசித்து பார்த்தேன். அதில் முதலாவதாக நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
ஸ்தேவானை பற்றின ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் ஒரு தேவனுக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷனாய், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்ற ஒரு மனுஷனாய் வாழ்ந்தார். ஆனால் ஒரு காலத்திலே கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள் ஸ்தேவானை எதிர்க்கும்படியாய் வந்து நின்றார்கள். இந்த 7ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதி ஏறக்குறைய ஸ்தேவான் ஒரு மரணத்திற்கு ஏதுவாய் போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது. ஸ்தேவானுக்கு நன்றாய் தெரியும், இவர்கள் நம்மை கொன்று போடும், இயேசுவையே கொன்று போட்டார்கள், நம்மை விட்டு விடுவார்களோ, கொன்று போடுவார்கள் என்று நன்றாய் தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் ஸ்தேவானுக்கு ஒரு பயமோ, ஒரு கலக்கமோ, அல்லது தான் எப்படி தப்பிக்க முடியும் என்றோ, அல்லது தப்பிப்பதற்காக தேவனிடத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று வேண்டுதல் செய்கிறதோ, எதுவுமே அவர் செய்யவில்லை. மரணத்திற்கு நேராய் போக வேண்டிய ஒருவர் மரணத்தை பார்த்து பயப்படாதபடிக்கு அவர் தைரியமாய் பேசினாராம். அவர் மரணத்தின் போது கல்லெறியப்பட்டு சாகும் பொழுது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே ஒழிய, தன்னுடைய மரணத்தை பற்றியோ, வலியை பற்றியோ, காயத்தை பற்றியோ அவர் பேசினதாகவோ, அலறினதாகவோ, வேதனைப்பட்டதாகவோ வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்படியானால் ஸ்தேவான் தனக்கு முன்பாய் வைத்திருக்கிற ஒரு பெரிய மரணத்தினுடைய ஆக்கினையை அவர் ஜெயமாய் மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெயமாய் மாற்றிக்கொண்டதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் இந்த 55வது வசனத்திலும் 56வது வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய மரணத்திற்கு ஏற்ற மரணம் வரப்போகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே ஸ்தேவானுக்கு நன்றாய் தெரியும் அது. ஆனால் ஸ்தேவான் இந்த இடத்திலே தன்னுடைய மரணத்தை பற்றியோ, தன்னுடைய வேதனையை பற்றியோ ஒன்றையுமே அவர் பேசாதபடிக்கு, அவருக்கு அந்த காலத்திலே அந்த மரணத்தை ஜெயிக்கத்தக்கதான ஒரு ஜெயத்தோடு அவர் வாழ்ந்தார். நான் யோசித்தேன், இந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு ஸ்தேவானுக்கு எங்கிருந்து வல்லமை கிடைத்தது? அவருக்குள்ளே இதை ஜெயிப்பதற்கான எந்த காரியத்தை, உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை தேவன் எப்படி வைத்திருந்தார் என்று நான் கவனிக்கும் பொழுது, நீங்கள் 55வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டான். ஒரே வார்த்தையில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அவனுக்குள்ளே தேவனை பற்றின ஒரு தரிசனம் இருந்தது. இந்த தரிசனம் மரணம் வந்தாலும் அந்த மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயமாய் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கு தேவனுடைய பற்றின ஒரு தரிசனம் நமக்கு இருக்கிறதோ, நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று சொல்லும் பொழுது, இங்கேருந்து நம்ம வானத்தை பார்த்தா என்ன தெரியும்? வெள்ளையாக தெரியும், நீளமாக தெரியும், இல்லைன்னா கருப்பாக தெரியும், அவ்வளோதான். ஆனால் ஸ்தேவான் அண்ணாந்து பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, வானத்திலே பிதாவானவரும் சிங்காசனமும் இயேசு கிறிஸ்துவையும். நீங்கள் இதே ஒரு தரிசனத்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது அங்கே சொல்லப்படும் வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு வருது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அப்போது ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் அவன் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் வானம் திறக்கப்படுகிற தரிசனம் அவருக்குள்ளே இருந்தபடியினாலே தான் ஒரு பெரிய மரணத்தை ஸ்தேவான் ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், நமக்காய் வானம் திறக்கப்படுகின்ற ஒரு தரிசனத்தின் அனுபவம் நமக்கு வேண்டும். எங்கே இந்த காலத்தில் நம்ம படுத்து தூங்கணும், கண்ணை மூடணும்னு சொன்னாலே நமக்கு வர தரிசனம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. எல்லாம் பாம்பும் பள்ளியும் பூரானும் வந்துட்டு கிடக்குது. இயேசுவை பற்றி தரிசனத்தை பாருங்கன்னு சொன்னால் சிலர் பாம்பையே பார்த்துட்டு உட்காந்துட்டு கிடக்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற நாம், கிறிஸ்துவை பற்றின ஒரு தரிசனம் நமக்கு இருக்குமானால், நமக்கு என்ற ஒரு இருள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. பயம் அல்லது பாவம் அல்லது மரணம் என்ற ஒரு இருள் ஒரு நாளை நம்மை பற்றி பிடிக்காது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் யோவானில் வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல வார்த்தை, யோவானுடைய சுவிசேஷத்திலே ஆரம்பத்திலே முதல் அதிகாரத்திலே யோவான் ஒளியை பற்றி அவர் பேசுகிறார்.
ஒளியை பற்றி அவர் பேசும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 4வது வசனம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படியானால் நம்மிடத்திலே தேவனை பற்றி தரிசனம் இருக்கும் பொழுது மரண இருள் என்பது நம்மை பற்றி கொள்ளாது. நீங்கள் இதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்க. மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலாவது சொல்லுகிறேன், தேவனை பற்றின ஒரு தரிசனம் நமக்கு இருக்குமானால் எந்த மரண இருளையும் நம்மால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு சில நேரங்களிலே மரணங்கள் வருகிறது, ஒரு அற்பமான மரணத்தை போல வருகிறது என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், தேவனை பற்றின ஒரு தரிசனமோ தேவனை பற்றின தரிசனத்திற்குரிய ஒரு வெளிச்சமோ நமக்கு இல்லாதபடியினால்தான் இன்றைக்கு இருளை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு பயம் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, விசுவாசிக்கிறவன் பதறான். யார் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, யாரிடத்தில் தேவனுடைய தரிசனம் இருக்கிறதோ, யார் தேவனுடைய ஒளியை சரியாய் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்களோ, அவர்கள் இருளை கண்டு பதறாதபடிக்கு அவர்கள் வெளிச்சத்தினுடைய சந்தோஷத்திலே களி கூறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னால், அந்த உயிரோடு எழுந்தது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தரிசனத்தை பற்றின ஒரு காரியத்தை அல்லது வானத்தை திறந்து அவரை பற்றின ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததனுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், உங்களுக்காய் வானம் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 2வது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் நீங்கள் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எப்படி ஸ்தேவான் ஒரு தரிசனத்தினாலே மரணத்தை அவர் ஜெயித்தாரோ, அதே போல பேதுரு ஒரு காரியத்தினாலே அவர் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். வாசிங்க. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான். போதும், நாளைக்கு நீ சாவ போறேன்னு சொன்ன பிறகு பேதுரு தூங்குனார். நம்மளால எடுத்துக்கலாம், எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடி படுக்கிற நேரத்தில் மெதுவாக இந்த பக்கம் அடி நெஞ்சு வலிச்சுதுன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நம்ம சொந்தக்காரங்க யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்க போகும் பொழுது அவங்கள விசாரிப்பீங்கள்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்கள்ல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நல்லா தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்தேன், நான் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது, திடீர்னு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு வந்து ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது நெஞ்சு வலிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? ராத்திரிலாம் தூக்கம் வராது இல்லை? ராத்திரிலாம் தூக்கம் வராது. திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எதையுமே நம்மளால் கணிக்க முடியாது. பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் எந்த பாசிட்டிவோ எந்த நெகட்டிவையும் தாண்டி வருவதற்கு பேதுரு ஒரு காரியத்தை அவர் வைத்திருந்தாராம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், பேதுரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் இருக்கு. என்னால் அதை கிரகிக்கவே முடியலை. இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருடைய வருகை 9 மணிக்கு நான் ஆராதனை முடிச்சிடுவேன். 9:10 கர்த்தருடைய வருகை வருகிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் அவருடைய வருகையில் செல்ல ஆயத்தமாக இருக்கணும். நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் அவருடைய வருகையில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? போதும். கர்த்தருடைய வருகை வருகிறது என்று சொன்னால் நான் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இப்போ அதே நான் வேறு வார்த்தையில் சொல்கிறேன், 9:10 நம்ம காலியாக போகிறோம் அப்படின்னு வச்சுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, 9:10 நான் வந்து உன் ஜீவன் எடுத்துகிட்டு போக போகிறேன், இதோட உலகத்தில் முடிய போகுது அப்படின்னா நம்ம கண் மூக்கு முடியெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தெரியுங்களா? பிள்ளைகளுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருப்பாங்க. லீவு முடிஞ்சு ஜனவரி மாதம் 2ஆம் தேதிக்கு 1 தேதி நைட்டு பாருங்கள், அந்த கண்ணு மொழியெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு உடனே அப்படியே என்ன சொல்கிறது, கீழேருந்து ஒரு துக்குன்னு அப்படி எழும்போம் இருதயத்தில், கண்ணெல்லாம் இருந்துடும். சரி, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அதை வரை எதுக்கு சும்மா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துடும். அது ஏன்னா சமாளிக்கிறதுக்கு
மரணம்னு உடனே நமக்கு அப்படியே திக்குது ஏறிடும். கவனிங்க, எந்த மரணத்திற்கு ஏதுவான காரியங்களாக இருந்தாலும் பேதுரு ஒரு சத்ருவினுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு காலம்தான். அவர் இப்படி கூட ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே நீரே வந்து என் ஜீவன் எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல, அல்லது எங்கேயாவது பிரசங்கம் பண்ணும்போது கல்லடிச்சு செத்தா பரவாயில்ல, நாளைக்கு என்னை கொண்டு போய் என் தலையை எடுக்க போகிறாங்க, எல்லாரும் சந்தோஷப்பட போகிறாங்களே, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குமே, நான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறவன் ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குமே அப்படின்லாம் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் மரணத்தை பற்றி சற்றேனும் கவலைப்படாமல் ரசால்ட்டாக தூங்கிட்டு இருந்தாராம். காரணம் என்ன தெரியுங்களா? நான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது இப்படி தான் யோசிப்பேன். பேதுரு வந்து இப்படி தான் யோசிச்சிருப்பார். இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த ஜீவன் என்னை விட்டு போகும் பொழுது நான் கர்த்தரோடு இருக்க போகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் நம்மோட இருக்கிறதே எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கைனா நம்ம கர்த்தரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆகையினாலே அவர் ஜீவனோடு இருப்பதை பார்க்கிலும் தேவ சமூகத்தை போகிறதை குறித்து ஒரு ஆர்வமாக இருந்தாராம். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மளை எங்கேயாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு போக போகிறார் அப்படின்னும் போது நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு நல்ல வீடு கட்ட உதவி செய்தார், அந்த வீட்டில் குடியிருக்க போகிறோம். இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தோம், வேதனை கஷ்டம், ஹவுஸ் ஓனர் இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டு பிரச்சனை. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்துரு, இப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போக போகிறோம்னு சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய நிம்மதி. எல்லாத்துக்கும் மேலே அப்பா மாதம் மாதம் வாடகை கொடுக்குற வாடகை பிரச்சனைன்றது இனிமேல் நமக்கு கிடையாது, கர்த்தர் நம்மளை அதுலேருந்து விடுவிச்சிட்டார்னு நம்முடைய இருதயத்தில் எப்படி ஒரு ஒரு பெரிய சமாதானம் தோன்றுமோ, அதே போல் பேதுருக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது. என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன், நாளைக்கு நான் அங்கே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராத்திரி மெதுவாக தட்டி இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபம் பண்ணாங்க. அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ என்னாச்சு? சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரெல்லாம் அசைஞ்சது அப்படின்னு தானே பைபிளில் இருக்குது. நீங்கள் பேதுருவை தட்டி எழுப்பி, பேதுரு கொஞ்ச ஜெபம் பண்ணுப்பா, அன்னைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலையும் தூங்கினேன், என்றைக்கும் நீ தூங்குறப்பா, நீ கொஞ்சம் எழுந்து நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா சரி ஜெபம் பண்ணிடுவோம் அப்படின்னு பேதுரு எழுந்து முழங்கால் போட்டு என்ன தெரியுமா பாட்டு பாடியிருப்பார்? இன்பராய் ஈற்றிலே, அதான் பாடியிருப்பார். ஏன் அப்படின்னா இனிமேல் இந்த உலகத்தை இருந்து ஜெயித்து இந்த உலகத்தில் வரணுன்ற ஆசையே பேதுரு கிடையாது. பேதுருக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் ஆண்டவர்கிட்ட போகணும். ஏன் அப்படின்னா ஆண்டவரோட ஒரு 3.5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய மேன்மை என்னன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் வந்து நம்மளை கேட்குறார், நீ என்னோட வந்துரு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே என் பிள்ளை இருக்குது, ஆண்டவரே என் வீடு இருக்குது, ஆண்டவரே நான் இதை செய்யணும், ஆண்டவரே நான் அதை இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமையே நம்மளை கூட்டின்னு போவார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தெரியாமையே கூட்டின்னு போவார். அவர்னா உலகத்தில் வேலை செய்ய வைக்கிற ஒரு எஜமான அவர். நீ வீட்டில் உன் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, எனக்கு நீ வேலை செஞ்சால் மாத்திரம் போதும் அப்படின்னு வேலையை மாத்திரம் வாங்குறதுக்கு உலக எஜமான் கிடையாது அவர். அவர் நம்மையும் பார்த்துக்கொள்வார், நம்முடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொள்வார், நம்முடைய பிள்ளைகளை நம்மை காட்டிலும் நன்றாகவே ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். நம்முடைய தேவனை பற்றின ஒரு தரிசனம் மாத்திரம் அல்ல, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பேதுரு அறிந்திருந்தபடியினால் சொல்லுகிறேன், அவன் மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை. இந்த காலை நேரத்திலும் நான் சொல்லுகிறேனே, நம்முடைய தேவன் எதையும் நமக்கு செய்ய வல்லவர் என்ற ஒரு தைரியம் இருக்குமானால் நாம் ஒரு நாளும் பதட்டப்படவே மாட்டோம். நான் சொல்லுகிறேன், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு சத்துரு வெள்ளம் போல வரட்டும், அவன் எதிர்த்து வரட்டும். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை காவலாளியாக வைத்திருக்கிறேன், நீ தான் இவர்களை பாதுகாக்கணும், நீ தான் இவர்களுக்கு என்னுடைய வார்த்தையை சொல்லி இவர்களை வழி நடத்தணும். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், ஆனாலும் இந்த ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள தேவன் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை வைத்திருக்கிறார். இந்த வல்லமை எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிற ஒரு வேலையை செய்கிறது, விஷன். அதே நேரத்தில் நமக்குள்ளே ஒரு வேல்யூபிளான திங் வைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், தேவனால் எதையும் செய்ய முடியும் என்று, தேவன் எப்படிப்பட்டவர், தகுந்தவர் என்பதை நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் தேவனை அறிவோமானால் இன்றைக்கு மரணத்திற்கு நாம் பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உன் வலது பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும்
உன் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி. உனக்கு வராது, உங்களுக்கு வராது, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்யட்டும், உங்களுக்கு விரோதமாக ஏதாவது எழும்பட்டும், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டு கதவு தானால அடிக்கட்டும், உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது வீட்டில் இது உருளுது அது உருளுதுன்னு ஏதாவது உருளட்டும், ஒன்றும் அணுகாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எது நடந்தாலும் சரி, இடியே விழுந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வராது, அது நம்மை அணுகாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், தகுந்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு நாளும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள தேவனுடைய ஒரு 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 தகுதியை வச்சிருக்கிறாரு. இது எனக்குள்ளே செயல்படுகிற வரையில் யாரும் என்னை தொட முடியாது. சூழ்நிலை வரலாம், சூழ்நிலை வரலாம், சில காரியங்கள் நாம் விரும்பத்தகாத காரியங்கள் நமக்கு நடைபெறலாம். எது நடந்தாலும் சரி, உங்களை வீழ்த்த வேண்டும் என்று எந்த இடத்திலே சாத்தான் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த ஜெயம் எடுக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், 9-10 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நல்லா கவனிங்களேன். யோவான் உலகத்திற்குரிய நாட்களிலே வாழ தகுதியற்றவன் என்று பத்மு தீவிலே போட்டார்கள். இப்போ இந்த பத்மு தீவுன்றது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அங்கேயே உழைத்து அங்கேயே சாக வேண்டும். அதான் பத்மு தீவு, வெளியில் வர முடியாது. டொமினிஷியன் என்று சொல்லப்படுகிற ஒரு ரோம பேரரசர் என்ன பண்ணாரா, இந்த யோவானை பத்மு தீவில் கொண்டு போய் போட்டு இவன் வெளியிலே வரக்கூடாது என்று அங்கேயே அவனை அடைத்து போட்டாராம். ஆனால் கர்த்தருடைய நாள் என்று வரும்பொழுது இந்த யோவான் எப்படி என்னாருன்னு தெரியல, அதை எப்படி யோசித்தாருன்னு தெரியல. நான் அதை இப்படி யோசிக்கிறேனே, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 7:30 மணிக்கு அவருடைய சபையில் ஆராதனை வரும் பொழுது, அந்த ஆராதனையில் கரெக்டாக 7:30 மணிக்கு கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கரெக்டாக வந்திருப்பாரு. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, யோவானை காணோம். யோவான் எங்கே போனார்? 7:30 மணியாவது கரெக்டாக அவன் சமூகத்தில் நிற்பானே, என் சந்நிதியில் கரெக்டாக வந்து நிற்கிற இந்த மனுஷன் எங்கே போனான் என்று சொல்லி ஆண்டவர் கவனித்து பார்த்தாராம். பத்மு தீவில் இருந்தாராம். பத்மு தீவிற்கு ஆண்டவர் சென்று அதே கர்த்தருடைய நாளிலே எந்த ஆவிக்குள்ள ஆக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை யோவான் பெற்றாரோ அதே அனுபவத்தை ஆண்டவர் பத்மு தீவிலும் கொடுத்தாராம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், யோவான் எதையுமே செய்யக்கூடாதுன்னு பத்மு தீவில் போட்டாங்க. ஆனால் யோவான் உலகத்துக்கே கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை ஆண்டவர் அங்கே கொடுத்தார் அவனுக்கு. இன்னைக்கு நிறைய இடங்களை நாம் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கோம். இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய ஆவியிலே உணர்கிறவர்களாக இருப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், நீ எந்த பெரிய பத்மு தீவாக இருந்தாலும், சரித்திரம் சொல்லுகிறது, டொமினிஷியன் என்று சொல்லப்பட்ட இந்த யோவானை சிறைச்சாலையிலே பத்மு தீவிலே போட்ட டொமினிஷியனை ஒருத்தர் கொன்று போட்டானாம். கொன்று போட்டு அடுத்து வருகிற பேரரசு எல்லாரையும் விடுதலை செய்யுங்கப்பான்னு சொன்னானா. யார் கொல்லப்பட வேண்டுமோ அவர்கள் கொல்லப்படாமல் ஆண்டவரால் காக்கப்பட்டார்கள். யார் கொல்லுவேன் என்று சொன்னானோ அவன் கொன்று போடப்பட்டு மரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக, இது என்னுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடித்தாலும் உதைச்சாலும் ஆண்டவர் தாங்க, மற்ற யாரை நம்ம மேலே கை வைக்க முடியாது. இல்லை, மற்ற யாரும் கை வைக்க மாட்டாங்க, கையை வைக்க விட மாட்டார் ஆண்டவர். ஒருவேளை தப்பே செய்தாலும் அவரே நம்மளை திருத்துவாரே ஒழிய இன்னொரு மனுஷனிடத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சத்துருக்குடைய கையில் ஒப்பு கொடுத்தார்னு இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு அதை எல்லாவற்றையும் சேர்த்து தன்னையே ஒப்பு கொடுத்தார்னு இருக்குது.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டதுனாலே நாம் சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நமக்காக வாதாடுவார், அவர் நமக்காக நியாயம் செய்வார். யார் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் விழுந்து போகிறார்கள். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வானங்களை திறப்பார். அந்த தரிசனம் நமக்கு இருக்கணும். இந்த பூமியிலே இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த தரிசனமும் இந்த நம்பிக்கை, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், மரணத்தை ஜெயமாய் மாற்றுகிற ஒரு ஜீவியம் கிடைக்கிறது. கடைசியாக நீங்கள் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையிலும் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பவுலை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. பவுல் ஒரு தீவிலே, அவர்கள் கப்பல் பிரயாணத்திலே அகப்பட்டு கப்பல் சேதமடைந்தபடியினாலே ஒரு தீவிற்கு அவர்கள் போகிறார்கள். அந்த தீவு குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே உட்கார்ந்து எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் சில விறகுகளை பொறுக்கி அந்த நெருப்பிலே அனல் உண்டாக்கும்படியாய் போடுகிறார். அப்படி போடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு விரியன் அவனுடைய கையை கவ்விக்கொண்டதாம். அப்படி கவ்விக்கொண்ட உடனே அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் வாசிங்க. அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று ஏறக்குறைய பவுல் செத்து போயிருவாருன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் ஆன பின்பு பவுலுக்கு ஒரு சேதமும் வராததை கண்டு, ஓகே இதான் சிச்சுவேஷன். இப்போ நம்ம இடத்துக்கு வருவோமே, ஒரு பாம்பு விரியன் அவன் கையை கவ்விக்கொண்டது. அதை அவன் நெருப்பிலே அனலிலே உதறி போட்டான், போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஒரு விரியன் கையை கடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பாம்பு லைட்டாக நம்ம கையை காலை கொத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷம் நம்ம உடம்புல போய் எல்லாம் ஏறி ஹார்ட்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்குள்ள நம்மளே செத்து போயிடுவோம். அந்த பாம்புடைய விஷம் நம்ம சரீரத்திலேருந்து சொல்லு, ஏய் நான் ஒன்றுமே பண்ணலப்பானோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் சிந்திச்சே செத்து போயிடும். இன்றைக்கி பாதி பேர் யோசித்தே சாகுறாங்க. ஆனால் அவனுடைய கையை கவ்விக்கொண்ட பொழுது அது விஷப்பூச்சின்னு தெரியும், அந்த விஷம் நம்முடைய சரீரத்தில் இறங்கும்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு உதவியும் கிடைக்காதுன்றது பவுலுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, பவுல் தன்னுடைய இருதயத்தில் இப்படி நினச்சிருப்பார். என்ன நினச்சிப்பார்? நீங்கள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும்பொழுது, கப்பல் சேதம் பிரயாணம் வரும் பொழுது ஆண்டவருடைய தூதன் பவுலுக்கு வந்து சொல்கிறாராம், பவுலே நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்கணும்ப்பா, அவர்கிட்ட போய் நீ தேவனை பற்றி சுவிசேஷம் சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும். நீ சொல்லி முடிக்கிற வரைக்கும் நிச்சயமாக உன் உயிர் உன் விட்டு போகாது அப்படின்ட்டார். இப்போ போகாதுன்னு வாக்குத்தத்தம் கிடச்சிருச்சா? இப்போ பாம்பு கொத்திருச்சு. இப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ராயனுக்கு முன்பாய் சாட்சியாய் நிற்கிற வரையிலும் உனக்கு ஒன்றும் நடக்காது, போ. இப்போ ஒரு பாம்பு கையை கவிடுச்சு. பவுல் அதை அப்படி எடுத்து உதறி போகிறார். ரொம்ப அனாவசியமாக சொல்லப்படுது. நம்மளாம் குட்டி பாம்பை பார்த்தாலே படையும் நடுங்குவாம் அப்படின்ற மாதிரி நடுங்குது, கிட்டு. அவர் அதை அப்படி எடுத்து நெருப்பில் போட்டு அவர் பாட்டு அமைதியாக இருக்காராம். எல்லாரும் அவர் முகத்தையே பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பவுல் வாயில் நுர வரும். இப்போ அவர் வந்து சாவ போகிறாரு, இவன் கொலைபாதகன். ஒன்றுமே நடக்கலை. மரணத்தை பற்றின ஒரு பயம் பவுலுக்கு இல்லை. ஏன் தெரியுங்களா? தேவன் என்ன திட்டத்தை வச்சுருக்கிறாரோ அந்த திட்டம் என்னில் நிறைவேற வரைக்கும் என் உயிர் போகாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு டாக்டர் ஏதாவது சொல்லட்டும், வைத்தியர் ஏதாவது சொல்லட்டும், உங்கள் சரீரத்தில் பலவீனம் ஏதாவது இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வரைக்கும் எந்த பாம்பு கடித்தாலும், பூராங்கடித்தாலும், பள்ளி கடித்தாலும், எது கடித்தாலும் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஏதாவது கடிக்குமான்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. கடிக்காது, கடித்தாலும் ஒன்றும் ஆகாது, ஒன்றாகாது. நம்ம இருதயத்தில் நம்ம நினச்சே சாவுறோம்.
இன்னைக்கு பாதி பேருடைய வாழ்க்கை ஹார்ட் அட்டாக்ல தான் நிற்குது. ஹார்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்குது இல்லை, ஹார்ட் அட்டாக்லேயே நிற்குது. அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, இதில் போயிருமோ, அதில் போயிருமா, இது நிற்குமா, அது நிற்குமா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாரா? உங்களுடைய உயிருக்கு, குடும்பத்திற்கு எந்த சேதம் வரும்படி எந்த ஒரு காரியத்தை சத்ருவானவன் எழுப்பினாலும் சரி, உங்களை பற்றின திட்டம் நிறைவேறும்படி கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரையிலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கிட்ட ஆண்டவர் தெளிவாக சொன்னார், பவுலே பவுலே நீ கவலைப்படாத, நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும். நீ நிற்கிறதுக்கு முன்னால் உனக்கு என்ன வந்தாலும் சரி ஒன்றும் பலிக்காது. நீ யோசித்து பாருங்கள், ஒரு விஷப்பாம்பு விஷம் உள்ளே போய் அந்த விஷமும் வேலை செய்யாத அளவுக்கு பவுல் நல்லா இருந்தார்னு சொன்னால், அப்போ ஆண்டவர் அவர் மேலே வச்சிருக்கிற நோக்கம் எவ்வளோ பெரியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு மரணத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. இந்த ஜெயம் நமக்குள்ளே தேவனை பற்றின தரிசனத்திலே உண்டு. இந்த ஜெயம் தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற அவருடைய தன்னகத்தை உடைய ஒரு நம்பிக்கையிலே உண்டு. அதே மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டம் எனக்குள்ளே இருக்கிறதுன்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நான் சொல்லுகிறேன், எந்த சாவும் எனக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணமே வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தரோட உயிர்த்தெழுதலினால் வந்திருக்கோம். ஏதோ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவரை துதித்து பாடிட்டு போயிடுவோம் அப்படின்றது இல்லை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்த தரிசனம் நமக்கு இருக்கணும். அந்த உயிர்த்தெழுதல் எத்தகைய வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கணும். அந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாமல் ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயதை போல் ஆக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.